ஆமா, விந்து விட்டவன் நொந்து கேட்டான். அடுத்தால வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப விந்து உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாக் நிறைய கிடையாது. ஆமா, உயிரணுக்கள் உங்களுக்கு குறைவா தானே இருந்துச்சு. ரொம்ப நான் செக் பண்ணி பார்க்கும்போது அசையும் தன்மை கம்மி பண்ணிக்கிறேன். அசைவும் திறன் குறைவு. அடுத்தால வந்து உடல் ஒரு திருப்தியா இருக்குன்னு சொன்னீங்க. டெம்பர் நல்லா இருக்கு, அரை மணி நேரம் அனுபவிக்கிறேன் அப்படி சொன்னீங்க. ஆனா உயிரணுக்கள் தண்ணியா இருந்துச்சுல்ல உங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அது எப்படி? அது உங்களுக்கு வெதக்கோட்டையில் அடிபட்டு இருக்கு. பைக்கில் ஓட்டும் போது நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ல டமார்னு போறீங்க, விழுறீங்க கீழே. அதில் விழும்போது வெதக்கோட்டையில் எடுத்த குழாய் உள்ள சுருண்டு கிடக்கும். புரியுதா? அது பேரு வெரிகோசில்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க டூ வீலர் ஓட்டும் போது பள்ளத்துல விடக்கூடாது வண்டியை. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஆனா வெதக்கோட்டை கட்டியா தான் இருக்கு டாக்டர். விந்து கட்டியா இருந்தா கூட ஸ்பேம் கவுண்ட் வந்து 60ல இருந்து 120 மில்லியன் இருக்கணும். அசைவுந்திறன் 70% இருக்கணும். அது பிறகு ஒய்ஃபுக்கு வந்து கருமுட்டை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். மாதவிடாய் வந்து 11ஆம் நாள். உடம்புல நல்ல நைட்டு நேரங்கள்ல நல்ல தலைக்கு உடம்பெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் செக்ஸ் பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப உடம்பு ரொம்ப ஹீட்டு பாடி, ஓவரான ஹீட்டான பாடியா இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். காலைல வருவயத்துல மாதுளம் பழம் மோர் மத்தியானம் சேர்த்துக்கலாம். சளி பிடிக்கணும். அப்போ வந்து சுடுதண்ணி குடிங்க. காலைல எழுந்தோடனே ஆறுன சுடுதண்ணி. ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது. ஐஸ் வாட்டர் குடிக்க சொன்னீங்க. ஆமா, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. ஆமா, கவனம். ஆமா, உடல் பண்ணும்போது நிதானமா பதற்றப்படாம அரை மணி நேரமா மெல்ல நிதானமா செய்யணும்.